ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓய்வு நாளுக்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வசனம் 2 கொரிந்தியர் 3:5. நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓய்வு நாளில் நமக்கு கர்த்தர் ஒரு அற்புதமான வசனத்தை கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, என்னுடைய தகுதி என்னன்னு தெரியுமா, எங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமான்னு நிறைய பேர் பேசுகிறத நாம் கேட்டிருப்போம். சில நேரத்தில் நாமளே சொல்லுவோம்ல, ஆனால் நாம் நம்மளுடைய தகுதி கர்த்தரால் உண்டாயிருக்குதா அப்படின்னு நம்ம யோசித்து பார்ப்போம். இந்த நாளில் இந்த சிந்தனையை நம்மளுடைய இருதயத்தில் கொள்வோம். நாம் எப்படி தகுதியாக இருக்கிறோம்? கர்த்தர் நம்மளை நல்ல விதமாக படிக்க வச்சிருக்கிறாரு, நல்ல புத்தியை கொடுத்துருக்கிறாரு, நல்ல அறிவு கொடுத்துருக்கிறாரு. எத்தனையோ பேர்களுக்கு படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு ரொம்பவே சிரமப்படுற ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆனாலும் கர்த்தர் நம்மளை அதிசயமாக நடத்தி கொண்டு வருகிறார். அது மட்டும் இல்லாமல், இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இப்படி நாங்கள் முன்னுக்கு வந்தோம், இதெல்லாம் எங்களுடைய திறமையினால தான் வந்ததுன்னு சொல்லும்போது கர்த்தர் உண்மையிலே அதில் அவங்களுடைய தகுதியை குறைச்சி காட்டுவார். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு சம்பாதிக்கிறதுக்கான பலனை கர்த்தர் தான் கொடுக்கணும். ஒருவேளை பலன் இல்லாமல் போச்சுன்னா எப்படி நம்மளால் சம்பாதிக்க முடியும்? எப்படி நாம் நல்ல தகுதியாக இந்த பூமியில் எப்படி நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்க முடியும்? அந்த மாதிரியான தகுதியெல்லாம் கர்த்தரால் உண்டாயிருக்குது. அப்படி நாம் இருதயத்தில் கொள்வோம். இன்னும் சொல்லப்போனால், நிறைய பேர் சொல்லுவாங்க, இது எல்லாமே என்னுடைய கை சம்பாத்தியம், இதுக்காக நாங்கள் எவ்வளவோ சிரமப்பட்டோம், இதனால தான் நாங்கள் மேன்மேலும் பெருகிக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் இருக்குது, எங்களுக்கு நல்ல அறிவு இருக்குது, திறமையாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே முக்கிய காரண கர்த்தாவாக இருக்கிறது நம்மளுடைய இயேசு கிறிஸ்து தான். அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா நம்மளால் ஒரு சின்ன அணுவை கூட அசைக்க முடியாது. அதனால் நம்மளுடைய தகுதி நம்மளால் ஆகாது, கர்த்தரால் உண்டாயிருக்குது அப்படின்னு நாம் இன்னைக்கு சிந்திப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.